சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் ஆசைப்பட்ட மாதிரியே இந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் மீனாவுக்கே கிடைக்குது. அதனால் வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்போ தான் விஜயாவுக்கு தெரியுது, மீனா பெரிய புத்திசாலி. அதனால தான் நாம் பெருசாக திட்டம் போட்டாலும் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு இந்த டெக்கரேஷன் ஆர்டரையும் வாங்கிட்டா. இனி இந்த சிந்தாமணியை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த சிந்தாமணி நம்மக்கிட்ட சொன்ன எதையுமே சிந்தாமணியால் செய்ய முடியல. சிந்தாமணியை நம்புறதை விட மீனாவை நம்புனா மீனாவோட வருமானம், மீனா சம்பாதிக்கிற பணம் எல்லாமே நம்ம வீட்டுக்கு தான் வரப்போகுது. இதை நான் புரிஞ்சுக்காம இத்தனை நாள் இருந்துட்டேன். இந்த வீட்டிலையே மனோஜை விட, ஏன் ரோகிணியை விட மீனா தான் பெரிய புத்திசாலி. அவள் திறமையால் நிறைய சம்பாதிக்க போகிறா அப்படின்னு மீனா கிட்ட எப்பயும் போல இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக விஜயா பேச ஆரம்பிக்கிறாங்க. முத்து மீனாக்கு உதவி செய்கிறாரு. அங்கே டெக்கரேஷன் ஆர்டருக்கு தேவையான அந்த பூவெல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுக்கறது, அங்கே டெக்கரேஷன் ஆர்டருக்காக என்னென்ன பூவெல்லாம் வைக்கணும்னு மீனா ஒவ்வொன்றா அந்த டிசைன் எல்லாத்தையும் வீட்டில் உட்காந்து செஞ்சிட்ருக்க. இதை பார்த்த அண்ணாமலை மீனாவும் முத்துவும் ஒத்துமையாக வேலை செஞ்சு நல்லா சம்பாதிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அந்த சமயம் இங்கே முத்துவும், மீனா இன்னைக்கு நீ நிறைய வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் கிச்சனில் இருக்க வேலையை நீ பார்க்காத, வீட்டில் எல்லாருக்கும் நானே சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து தரேன், சரியானு கேட்குறாங்க. உடனே அண்ணாமலையும், ஆமாம்மா மீனா, எப்பயும் போல் கிச்சன் வேலையை பார்த்தா உன்னால் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை செய்ய முடியாது. எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தையும் கண்டுபிடிச்சி மறுபடியும் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நீ வாங்கியிருக்க. அதனால் பொறுப்பாக வேலையெல்லாம் செஞ்சு முடியுமா அப்படின்னு சொல்ல, ஆமாம்மாமா, இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நான் செஞ்சுட்டேன்னா 2 நாளைக்கு 5 லட்ச ரூபாய்க்கு மேலே எனக்கு வருமானம் வருமாமா. அது மட்டும் இல்லாமல் இனி எல்லா டெக்கரேஷன் ஆர்டரையும் அவங்க எனக்கே தருவாங்க. இதே மாதிரி லட்சக்கணக்கில் பணத்தை நான் சம்பாதிக்கலாமாமா அப்படின்னு மீனா ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறத விஜயா கேட்டுட்டு, உடனே விஜயாவும், ஏன் மீனா, இவ்வளோ பெரிய டெக்கரேஷன் ஆர்டரை நீ செய்தியே, உனக்குன்னு உதவி செய்ய இந்த முத்து மட்டும்தான் இருக்கான். உன்கிட்ட வேலை பார்க்குறவங்களையும் நீ வீட்டுக்கே வர வச்சு வேலையெல்லாம் செய்ய வேண்டியதானே அப்படின்னு கேட்க, அத்தை, நான் பூவெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்தாலே உங்களுக்கு பிடிக்காது. உடனே உங்கள் பையன் மனோஜ், இது வீடா இல்லை நீ பூவெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறியேன்னு பெருசாக பிரச்சனை செய்வாருன்னு தான் நான் அவங்களெல்லாம் கூப்பிடவும் இல்லை. ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் வீட்டில் செஞ்சு கொண்டு போய்க்கிறத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. உடனே விஜயாவும், என்னம்மா நீ ஒன்றும் முன்ன மாதிரி இல்லையே, நீ என்ன அங்கே இங்கேன்னு பூ கொடுத்து கம்மியாவா சம்பாதிக்கிற, பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்திருக்கம்மா, ஒரே நாளையில் 5 லட்ச ரூபா கிடைக்குன்னா அது உனக்கு பெரிய வருமானம் தானே மீனா. அதனால் நீ எத்தனை பேரைனாலும் கூப்பிடு, நான் அவங்களுக்கு காஃபியெல்லாம் போட்டு நல்லா பார்த்துக்கிறேம்மா, நீ எதை பற்றியுமே கவலைப்படாத, பயப்படாத, நான் இருக்கல அப்படின்னு விஜயா எப்பயும் போல் இல்லாமல் ரொம்ப பொறுப்பாக பேச, உடனே முத்துவும், அம்மா நான் பார்த்துக்கிறேம்மா, இன்னைக்கு மீனாவுக்கு நான் பக்கத்தில் இருந்து உதவி செய்கிறேன், நீங்கள்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்ல, ஏன் மீனாவுக்கு நான் உதவி செஞ்சால் ஆகாதா, ஏன் மீனா நான் உனக்கு உதவி செய்யக்கூடாதான்னு கேட்க, அத்தை நீங்கள் சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. சரிப்பா, நான் வீட்டில் எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன், மீனாவால் இன்னைக்கு கிச்சனில் சமைக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட விஜயாவும், முத்து நில்லு, நீ எங்கே போகிற, நீ எதுக்காக வெளியில் போய் சாப்பாடை வாங்கணும், ஏன் இந்த வீட்டில் 3 மருமக இருக்காங்க, மீனாவுக்கு வேலை இருந்தால் அந்த ரோகிணி சமைக்க மாட்டாளா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இங்கே முத்துவும், என்னம்மா சொல்கிறீங்க, பார்லர் அம்மாவா, அவங்களுக்கு தான் பெருசாக சமைக்க தெரியாது, சமைக்க மாட்டாங்கன்னு நீங்கள் தானே அந்த பார்லர் அம்மாவுக்கு எப்பயும் போல் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க முத்து. உடனே விஜயாவும், அதெல்லாம் சரிதான், இப்போ நான் அந்த ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல, அவள் தான் என்னை ஏமாற்றிட்டாளே, என்னை நம்ப வச்சு ஏமாத்தின ரோகிணி வீட்டு வேலையை தான் செய்யணும்னு நான் சொல்லியிருக்கேன்ல, இன்றைக்கி ரோகிணி எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கட்டும், நீ மீனாவுக்கு எப்பயும் போல் உதவி செய் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே விஜயாவும், ரோகிணி என்ன செய்கிற ரோகிணி, அங்கே பார்லர்லேருந்து வந்த உடனே உன் ரூம்குள்ளே போனது, இன்னும் நீ வெளியில் வரல, இவ்வளோ நேரமாக ரெஸ்ட் எடுக்கிறது, முதல்ல வெளியில் வா அப்படின்னு சொல்ல, உடனே மனோஜும், அம்மா என்னம்மா, ரோகிணி காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு வந்திருக்கா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கக்கூடாதான்னு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு இங்கே மனோஜ். நீ உன் வேலையை பாரு, நான் ரோகிணியை தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி அங்கே அத்தை என்னத்தை நான் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. ஆமாம், மீனாவை பார்த்தல்ல, நிறையா சம்பாதிக்கிறதுக்கு வீட்டிலையே சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கா, நீ சும்மா தானே இருக்க, ஏன் உனக்கு கிச்சனில் சமைக்க தெரியாதா, இல்லை என்ன தான் மீனா செய்கிறான்னு பார்க்க தெரியாதா, நீ பாட்டுக்கு பெருசாக வந்த உடனே என்னவோ பார்லரோட ஓனர்னு நினச்சிக்கிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறியா என்ன அப்படின்னு கேட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க விஜயா. உடனே மனோஜும், அம்மா என்ன பேசுகிறீங்க, ரோகிணி கிச்சனில் உள்ள சமையல் வேலையை பார்த்துக்கணுமா, அப்படி இந்த மீனா வீட்டில் என்னம்மா செய்கிறாங்க, மீனா தானே எப்பயுமே கிச்சனில் எல்லாருக்கும் சமைச்சு கொடுப்பாங்கன்னு மனோஜ் கேட்க,
மனோஜ், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணாதேன்னு. ரோகிணி ஒன்றை மட்டும் இல்லை, என்னையும் நம்ப வச்சு ஏமாத்திருக்கா. அவள் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணும் இல்லை. அதனால் நான் சொல்கிறத ரோகிணி கேட்டு தான் ஆகணும். சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த அப்புறம் நான் உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன்னு சொன்ன உடனே மனோஜ் அமைதியாகவே ரூமுக்கு போயிடுறாரு. ரோகிணி திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறாங்க. உடனே அண்ணாமலையும், ஏமா ரோகிணி, விஜயா சொல்கிறது உனக்கு கேட்கலையா? இன்றைக்கி நீ தாம்மா எங்களுக்கு எல்லாம் சமைச்சு கொடுக்கணும். மீனாவுக்கு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு. அதனால் மீனா வீட்டிலையே இருந்து எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க. முத்துவும் கூட துணையாக இருக்கிறதுனால இன்றைக்கி நீ ஒரு நாள் சமைச்சா சரிதானம்மா அப்படின்னு சொல்ல, நான் பார்த்துக்கிறேன், சமையல் தானே, எல்லாத்தையும் நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் எல்லாருக்கும் இங்கே வந்து ரோகிணி ரொம்பவே கோவமாக அழுதுகிட்டே சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன விஜயாத்தை என்ன நினச்சிட்ருக்காங்கன்னு தெரியல. வீட்டு வேலையெல்லாம் செய்ய வைக்கிறாங்கன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் என்னையே சமைக்க சொல்லிட்டாங்க. எனக்கு ஒழுங்காக சமைக்க தெரியாதுன்னு தெரிஞ்சிருந்தும் விஜயாத்தை ஏன் இப்படி இந்த மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. மன்னிப்பு கேட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்ததுனால மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழலாம்னு நினச்சேன். ஆனால் இப்படி வீட்டு வேலையை செய்ய வச்சு மீனா முத்து முன்னாடி விஜயாத்தை என்னை அவமானப்படுத்துவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மீனா நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு என்ன வீட்டு வேலையை செய்ய வைக்கிறாங்களே, அப்போ மீனா லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டா என்னை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க போலயே இந்த விஜயாத்தை. என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு அழுதுகிட்டே வீட்டு வேலையை செய்யவே தெரியாமல் ஒவ்வொரு வேலையாக செஞ்சு இங்கே சமையலையும் செஞ்சிட்ருக்காங்க. இதை பார்த்த முத்துவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, அம்மா இப்போயாவது மீனாவை புரிஞ்சுக்கிட்ட மனசு மாதிரி மீனாவை அந்த டெக்கரேஷன் ஆர்டரை செய்கிறதுக்கு உதவி செய் முத்துன்னு சொல்லி அந்த பார்லர் அம்மாவெல்லாம் கிச்சனுக்கு அனுப்பி சமைக்க வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையாகவே அம்மா மனசு மாறிட்டாங்களா, இல்லை மீனா நிறைய சம்பாதிக்கிற பணம் தனக்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இப்படியெல்லாம் பேசுகிறாங்களான்னு தெரியலையே அப்படின்னு முத்துவும் யோசிக்கிறாரு. மீனா டெக்கரேஷன் ஆர்டருக்கு எல்லாத்தையும் வீட்டில் வாங்கி வச்சது மட்டும் இல்லாமல் அந்த பொருளையும் எப்படி என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு தன்னுடைய வேலைக்காகவே ஒவ்வொன்றையும் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ காலையிலேயே மீனா சீக்கிரமாக எழுந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் செய்கிறாங்க. எல்லாரோட துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் துவைச்சி நல்லபடியாக அங்கே காய வச்சுட்டும் வந்துட்டுருக்காங்க. இதை பார்த்த விஜயா, என்ன மீனா காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டியான்னு கேட்க, ஆமாத்த, இன்றைக்கி டெக்கரேஷன் ஆர்டருக்காக நான் சீக்கிரமாக போகணும்ல, அதான் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன்னு சொல்ல, ஏன் அந்த ரோகிணி இவ்வளோ நேரம் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறா, அவளை கூப்பிட்டு இதெல்லாம் செய்ய சொல்ல வேண்டியதானே மீனா? நீ பெரிய டெக்கரேஷன் ஆர்டராக செய்கிறாமா, அதனால் நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கே உன்னுடைய வேலைக்கு போனால் தான் தெளிவாக எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு கொடுப்ப. இதன் மூலமாக உனக்கு நல்ல பணமும் கிடைக்கும், இன்னும் நிறையா டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்கும். இத்தனை நாள் உன்னுடைய அருமை தெரியாமல் உன்னை வெளியில் வேலைக்கே அனுப்பக்கூடாதுன்னு அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு நான் நிறையா பிரச்சனை செஞ்சுட்டேன் மீனா. அதெல்லாம் நீ பெருசாக நினச்சிக்காத, மனசில் வச்சுக்காத. இனி உனக்கு எந்த வேலையாக இருந்தாலும் நானே உதவி செய்கிறேன் மீனா. அது மட்டும் இல்லை, இந்த ரோகிணியை சும்மா விடக்கூடாது. நீ இவ்வளோ பெரிய வேலையை செய்யும் போது அந்த பார்லரில் வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குற ரோகிணி என்னன்னா நீ சமைச்சு வச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவள் பாட்டுக்கு கிளம்பி போனால் சரியாக இருக்குமா? ரோகிணி எங்க மனோஜ், ரோகிணியை வர சொல்லு அப்படின்னு கூப்பிட ரோகிணியை அம்மா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இனி ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணால் அப்புறம் நம்மளை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லுவாங்க, நமக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ரோகிணி அம்மா கூப்பிட்றாங்க பாரு அப்படின்னு மனோஜ் கூப்பிட்ட உடனே ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா மீனாவை பார்த்து கொஞ்சமாவது திருந்துற வழியை பாரு ரோகிணி. காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வீட்டு வேலையும் பார்த்து இங்கே லட்சக்கணக்கில் சம்பாதிக்க மீனா வெளியிலையும் அந்த டெக்கரேஷன் ஆர்டருக்காக போகிறேன். ஆனால் நீ அப்படியா, பார்லரில் வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குற, 10,000 20,000ன்னு கேட்டப்பெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குற தவிர்த்து மீனா மாதிரி உன்னால் சம்பாதிக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்போ வீட்டு வேலையை பார்த்தா என்ன? என்னவோ இந்த வீட்டில் நீ மட்டும்தான் சம்பாதிக்கிற மாதிரி நல்லா ரெஸ்ட் எடுக்கிற, காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு திட்டும்போது, இல்லை நேற்றும் நான் தானே எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்தேன், இன்னைக்கு மீனா வேலையை பார்த்துப்பாங்கன்னு நினச்சேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது, மீனா இனி சமைக்க மாட்டா, அவளுக்குன்னு டெக்கரேஷன் ஆர்டர் நிறைய கிடைக்குது, அதனால் மீனா வெளியில் இருக்கிற வேலையை பார்க்கட்டும், வீட்டு வேலையை நீ பாரு, முடிஞ்சா பார்லருக்கு போ, இல்லையா வீட்லேயே இரு. இப்படி நான் சொல்கிற வேலையை கேட்காம நீ பாட்டுக்கு உன் விருப்பத்துக்கு ரூமில் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன்னா அப்புறம் உன்னையும் மனோஜ் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன், புரியுதில்ல அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை, இல்லத்தை, இனி நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே கோவமாக கிச்சனுக்கு போயிட்டு வேலையெல்லாம் செய்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ரோகிணி நான் ஏற்கனவே சமைச்சு வச்சுட்டேன், நீங்கள் போங்க, நீங்கள் போயிட்டு பார்லருக்கு கிளம்புற வேலையை பாருங்கன்னு சொல்ல, போதும் மீனா, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், என்னவோ நீங்கள் தான் நிறைய சம்பாதிக்கிற மாதிரி விஜயாத்தை உங்களை ரொம்ப தாங்குறாங்க, தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. முன்னாடியெல்லாம் நான் பணக்கார வீட்டு பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி தான் என்னையும் ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேசிட்டாங்க. இப்போ என் நிலைமையை பார்த்தீங்களா? விஜயாத்தையை மட்டும் என்றைக்கும் நம்பாதீங்க, பணம் கிடச்சா ஒரு மாதிரி பேசுவாங்க, பணம் இல்லைன்னு தெரிஞ்சால் அப்புறம் நம்மளை மதிக்க கூட மாட்டாங்கன்னு சொல்ல, எனக்கு யாரும் மதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க, எப்பயும் போல் விஜயாத்தை என்கிட்ட பேசினாலே நான் புரிஞ்சுப்பேன், வீட்டு வேலையை நான் செய்வேன், ஆனால் நான் ஒன்றும் உங்களை மாதிரி வீட்டில் உள்ளவங்களை ஏமாத்தலை, அந்த கோவத்தில் தான் விஜயாத்தை உங்களை திட்டுறாங்க.
நான் சம்பாதிச்சாலும் சம்பாதிக்காமல் வீட்டில் இருந்தாலும் நான் மற்றவங்கள நல்லா பார்த்துப்பேன், பொறுப்பாக நடந்துப்பேன், நேர்மையாக தான் இருப்பேனே தவிர்த்து யாரையும் ஏமாற்றி நல்ல பேர் வாங்கணும்னு உங்களை மாதிரி நான் என்றைக்கும் பொய் சொல்லி ஏமாற்ற மாட்டேன் ரோகிணி. செய்யுங்க, வீட்டு வேலையை செய்யுங்க, நான் வெளியில் வேலை இருக்குது கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அங்கே பெரிய டெக்கரேஷனோட முத்து கூட சேர்ந்து செய்கிறதுக்காக கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்த அண்ணாமலை, என்ன விஜயா மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியுதுன்னு கேட்க, இல்லைங்க, இத்தனை நாள் மீனாவோட அருமை பெருமை தெரியாமையே இருந்துட்டேன். அது மட்டும் இல்லை, மீனாவால் இவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு நான் தாங்க புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன். மீனா சம்பாதிச்சா நமக்கு தானே நல்லது, எப்படியும் இந்த ரோகிணியால் ஒன்றும் கிடைக்க போகிறதில்லன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் மீனா என்ன ரோகிணி மாதிரியாங்க? ரோகிணியை விட மீனா தான் நல்ல புத்திசாலித்தனமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டால, அதான் நானும் என் மனசை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே விஜயா சொல்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை, அதான பார்த்தேன் விஜயா, திடீர்னு மீனா மேலே ரொம்ப அக்கறையாக பேசுகிற, மீனாவை விட்டு கொடுக்காம பாராட்டிக்கிட்டே இருக்கிறியேன்னு நினச்சேன். ஆனால் பணம் தான் முக்கியம்னு நினைக்கிறல, அதுதான் தப்பு. மீனா கிட்ட பணம் இல்லைன்னா ஒரு மாதிரி நடந்துக்கிற. இப்போ மீனாக்கு வருமானம் வருதுன்னு உடனே உன் மனசை மாற்றிக்கிட்டேன்னு சொல்கிறியே. 3 மருமகளையும் ஒரே மாதிரி பார்க்கணும். அவங்க மூலமாக பணம் வந்தாலும் வரலனாலும் அவங்க தான் உன்னுடைய மருமக. உனக்கு முடியலன்னா அவங்க 3 பேரும் தான் உன்னை பார்த்துப்பாங்க. அதனால் இங்கே ரோகிணியை திட்டுறது, மீனாவை புகழ்ந்து பேசுகிறதுன்னு இப்படியெல்லாம் நீ செய்யாமல் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்தா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அண்ணாமலை. அதுக்குடனே விஜயாவும், இத்தனை நாள் நான் தாங்க மீனாவை புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன். மீனாவை இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்த உங்களையும் ரொம்ப அவமானப்படுத்தினேன். ஆனால் இப்போ தானே புரிஞ்சது மீனாவோட திறமை என்ன, மீனாவால் இவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு. நான் பார்த்துக்குறேங்க, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீனாவுக்கு கிடைச்ச அந்த பெரிய ஆர்டரை மீனா ரொம்ப நல்லபடியாக செய்கிறாங்க. வந்தவங்க எல்லாரும் மீனாவை ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசுகிறத பார்க்க முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆமாம், என் மனைவி தான் மீனா, அவள் தான் இப்படி டெக்கரேஷன் ஆர்டரெல்லாம் எடுத்து செய்கிறான்னு வந்தவங்க எல்லார்கிட்டையும் முத்து வந்து புகழ்ந்து பேசிகிட்டு இருக்க, வந்தவங்க எல்லாரும் இங்கே மீனா கிட்ட சொல்கிறாங்க, இவ்வளோ அழகாக திறமையாக இந்த டெக்கரேஷன் ஆர்டரை முடிச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வச்சுருக்க இந்த பூ எல்லாமே ரொம்ப நல்லா அழகாகவே இருக்குது. ஆமாம், நாங்கள் சொல்கிற இடத்துக்குலாம் வந்து இந்த டெக்கரேஷன் ஆர்டர்லாம் செஞ்சு தருவீங்களா அப்படின்னு மீனாவோட விலாசம், ஃபோன் நம்பர்னு அங்கே வந்த பெரிய பெரிய ஆளுங்க எல்லாரும் மீனா கிட்ட வாங்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாவுக்கு நிறைய டெக்கரேஷன் ஆர்டருக்கும் அவங்க வந்து பெரிய பெரிய ஆர்டரெல்லாம் கொடுக்க மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டெக்கரேஷன் ஆர்டரை மீனா ரொம்ப நல்லபடியாக அவங்க எதிர்பார்த்ததை விட நல்லா செஞ்சதுனால மீனாவுக்கு அங்கே லாபமாகவே 5 லட்ச ரூபா பணம் கிடைக்குது. வந்தவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நிறைய பணம் மீனாவுக்கு கிடைச்ச சந்தோஷத்தில் மறுபடியும் முத்து கூட வீட்டுக்கு திரும்பி வராங்க மீனா. வந்த உடனே மீனா ரொம்ப சந்தோஷமாக அண்ணாமலை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. மாமா, நம்ம எதிர்பார்த்ததை விட நிறைய பணம் கிடச்சிருக்கு மாமா. அது மட்டும் இல்லை, அங்கே வந்தவங்க நிறைய பேர் என்னுடைய திறமையை பாராட்டி எனக்கு நிறைய டெக்கரேஷன் ஆர்டரையும் கொடுத்துருக்காங்க. அங்கே பிறந்தநாளுக்காக டெக்கரேஷன் ஆர்டர், கல்யாண ஃபங்க்ஷன் டெக்கரேஷன் ஆர்டர்னு எனக்கு இந்த ஒரு வாரத்திலேயே நிறைய ஆர்டர் இருக்குது மாமா. அதுக்காக முன்பணமும் எனக்கு கொடுத்துருக்காங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே விஜயாவும், அப்படியாம்மா மீனா, எனக்கு தெரியுமா நீ கண்டிப்பாக சாதிச்சு காட்டுவேன்னு. அதான் உன் மேலே நம்பிக்கை வச்சு நீ வெளியில் இருக்க வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொன்னேன். இத்தனை நாள் டெக்கரேஷன் ஆர்டரை நீ செய்யவே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தல்ல, ஆனால் இனி அப்படி நான் சொல்லவே மாட்டேன். உனக்கு எவ்வளோ டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சாலும் வீட்டில் வச்சு உன்னால் முடிஞ்ச வேலையை நீ பாரு. உன்னால் முடியலன்னா அதான் உன் கூட வேலை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்கல்ல, அவங்களையும் வர சொல்லுமா, அவங்களும் இங்கேருந்து வேலையெல்லாம் பார்க்கட்டும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. உடனே முத்துவும், அம்மா என்னம்மா புதுசாக இருக்குது, மீனாக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சாதான் உங்களுக்கு பிடிக்காதே அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் இல்லை முத்து, அதெல்லாம் முன்னாடி. ஆனால் இப்போ மீனா இவ்வளோ சம்பாதிக்கும் போது நானும் துணையாக இருக்க வேண்டாமா? ஆமாம் மீனா, எவ்வளோ பணம் கிடச்சிது அப்படின்னு கேட்குறாங்க இங்கே வந்து விஜயா. உடனே மீனா ரொம்ப சந்தோஷமா அவங்க வாங்கிட்டு வந்த எல்லா பணத்தையும் விஜயா கிட்ட கொடுக்குறாங்க. அத்தை, இது அங்கே இன்னைக்கு நான் செஞ்ச அந்த டெக்கரேஷன் ஆர்டரோட சம்பள பணம். அது மட்டும் இல்லாமல் நிறைய டெக்கரேஷன் ஆர்டருக்கு முன் பணமும் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 6-7 லட்ச ரூபா இருக்குத்த அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரே நாளையில் இவ்வளோ வருமானம் வருதா மீனா உனக்கு? பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீனாவால் இவ்வளோ சம்பாதிக்க முடியுது பாருங்களேன் அப்படின்னு பணத்தை கையில் வச்சுக்கிட்டு இங்கே மீனாவை பார்த்து இங்கே விஜயா ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காங்க. அந்த சமயம் ரோகிணி அங்கே வர உடனே ரோகிணி சொல்கிறாங்க, என்னத்தை இது, மீனா இந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு சந்தோஷப்படுறீங்களே, நானும் தானே இங்கே மற்றவங்களுக்கு முன்னாடியே நான் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன்னு சொல்ல, அந்த பணத்தை ரோகிணி கிட்ட காமிச்சு, இவ்வளோ பணத்தை நீ என்னைக்கு எனக்கு கொண்டு வந்து கொடுத்த? மீனா பெரிய ஓனராக இருந்து டெக்கரேஷன் ஆர்டரை செய்கிறா, மீனா கிட்ட நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, சம்பளம் கொடுக்குறா. ஆனால் நீ அந்த பார்லரில் சம்பளம் வாங்கிட்டு இருக்க ஒரு ஸ்டாஃபாக வேலை பார்க்குற. இதில் உனக்கு எப்படி இவ்வளோ பணம் வரும்? வாய்ப்பே இல்லை. மீனா என்னை ஏமாத்தலை,
மீனாவுக்கு சரியான வருமானம் வராததுனால நானும் மீனாவை புரிஞ்சுக்காம இருந்தேன். ஆனால் தன்னுடைய திறமையால் மீனா இவ்வளோ சம்பாதிக்கும் போது, நீ நிறைய படிச்சிருக்க, பொய் சொல்லி ஏமாத்த போய் தான் உன்னால் ஸ்டாஃபாக மட்டும்தான் வேலை பார்க்க முடியுது. அதனால் மீனா கூடலாம் நின்று நீ பேசவே கூடாது. உனக்கு தான் தகுதி இல்லை ரோகிணி. இதில் என்னை வேற வந்து கேள்வி கேட்குறியா? வேணும்னா உன் பணத்தை வாங்கிக்கோ. என்னைக்கும் உன்னை நான் மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன். புரியுதா? என் மருமகன்னா மீனா தான் அப்படின்னு சொல்லும்போது மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக விஜயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இதை பார்த்த விஜயா கண்கலங்கி போய் நிற்கிறாங்க. என்றைக்குமே நான் மீனாவை என் மருமகன்னு சொன்னதே இல்லை. அப்படி சொன்னால் கூட எனக்கு தான் அது அவமானம்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு சம்பாதிச்சு கொண்டு வந்த எல்லா பணத்தையும் என்கிட்ட கொடுத்து மீனா ஆசீர்வாதம் வாங்குறா. மீனாவுக்கு ரொம்ப நல்ல மனசு. நான் தான் புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன். பணம் தான் முக்கியம்னு நினச்சேன். ஆனால் மீனா, நான் எவ்வளவோ திட்டியிருக்கேன், எவ்வளவோ அவமானப்படுத்தியிருக்கேன், அதெல்லாம் மனசில் வச்சுக்காம வாங்கின பணத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினச்சால. மீனாவோட நல்ல மனசு எனக்கு அதுலேயே தெரியுது அப்படின்னு சொல்லி கண் கலங்கிக்கிட்டே மீனா கிட்ட நன்றியும் சொல்கிறாங்க, மன்னிப்பும் கேட்குறாங்க விஜயா. என்னை மன்னிச்சிரு மீனா, நீ ரொம்ப நல்லவன்றதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கே இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. பணம் இருந்தால் தான் மரியாதை கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் நீ அப்படி இல்லை. நான் உன்னை திட்டினாலும் உன்னை அவமானப்படுத்தினாலும் என்ன ஒரு நல்ல மாமியாராக பார்த்து எனக்கு தேவையானதெல்லாம் நீ செஞ்சுருக்க. ஆனால் அந்த ரோகிணி அப்படி இல்லை. நான் அவளை மருமகளாக ஏற்றுக்கணுன்றதுக்காகவே சம்பாதிக்கிற பணத்தை தினமும் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு என் மனசை மாற்றணும்னு நினச்சா. ஆனால் நீ அப்படி இல்லை மீனா. எவ்வளோ தான் உனக்கு பணம் வந்தாலும் நீ மாறவே இல்லை மீனா. வீட்டு வேலையை செய்கிறதுன்னு பொறுப்பான மருமகளாக இருக்கிற. அது போதும் மீனா எனக்கு. இந்த பணம்லாம் எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்கோ அப்படின்னு மீனா கிட்ட கொடுக்குறாங்க விஜயா. இதை பார்த்த ரோகிணி நினைக்கிறாங்க, என்ன என் மாமியார் இப்படி இருக்காங்க? தினமும் 10,000 20,000ன்னு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கொண்டு வந்து நான் கொடுத்தா அந்த பணத்தை என்கிட்ட திருப்பி தரல. ஆனால் மீனா லட்சக்கணக்கில் பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மீனாவை மருமகளாக ஏற்றுக்கிட்டு பணத்தை வர திருப்பி கொடுத்துட்டாங்க. அப்போ என் பணத்தை தரமாட்டாங்களா? அப்போ என் அம்மாவுக்கு என் பையன் கிறிஷுக்குன்னு ஏதாவது ஒரு செலவுக்காக பணம் தேவைப்பட்டாலும் நான் என்ன செய்கிறது? அப்படின்ற மாதிரி ரோகிணிக்கு விஜயாவை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப கோபம் வருது. அந்த மீனாவை மட்டும் மருமகளாக ஏற்றுப்பாங்க. ஏதோ சின்ன தப்பு செஞ்சுட்டேன், இந்த வீட்டில் உள்ளவங்கள ஏமாற்றிட்டேன், இதெல்லாம் பெருசாக நினச்சிக்கிட்டு என் பணத்தை வாங்கினது மட்டும் இல்லாமல் மருமகளாக என்னை ஏற்றுக்காமல் மீனா முன்னாடி இப்படி பேசி அவமானப்படுத்துகிறாங்களே இந்த விஜயாத்தை அப்படின்னு விஜயாவை பார்த்து ரொம்ப கோபமாக முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க ரோகிணி. உடனே இங்கே மீனாவும், அத்தை இந்த பணம் கண்டிப்பாக உங்களுக்கு தான் நான் கொடுக்கணும். ஏன்னா நான் வீட்டு வேலை செய்ய வேண்டான்னு சொல்லி நான் டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுக்கு நீங்கள் கூட அன்னைக்கு ரெஸ்ட் எடுக்காமல் என் கூடயே இருந்து எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சீங்க. கண்டிப்பாக இந்த பணத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கும் உங்கள் பையனுக்கும் தேவைன்ற போது இந்த பணத்தை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே அண்ணாமலையும், வேண்டாமா மீனா, இதை மனோஜுக்கு விஜயா கொடுத்தாலும் கொடுத்துருவா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க, இது மீனா கஷ்டப்பட்டு உழைச்ச பணம். நான் எப்படி மனோஜுக்கு கொடுப்பேன்? பொறுப்பாக இருந்தால் மனோஜும் இவ்வளோ சம்பாதிக்கட்டும், அதை பார்த்து எனக்கு சந்தோஷம் தானேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை தன்னுடைய ரூமுக்கு விஜயா எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை பார்த்த முத்தும், என்ன மீனா, நீ சம்பாதிச்ச பணத்தை அம்மா கிட்ட கொடுத்துட்ட, அம்மா அதை அப்படியே பார்லர் அம்மாவுக்கும் மனோஜுக்கும் கொடுத்துட்டா என்ன செய்வ? மறுபடியும் நம்ம கேட்டு வாங்க முடியுமா? அம்மா மனசு மாறுற மாதிரி இருந்தாலும் நம்மளை நல்லபடியாக ஏற்றுக்கிட்டாங்கன்னு நம்பக்கூடாது விஜயா. எங்கள் அம்மா எப்போ வேணாலும் என்ன வேணாலும் செய்வாங்க. பார்லர் அம்மாவையே இப்போ அவங்களுக்கு பிடிக்காம ஆயிடுச்சுன்னா நம்மளையும் அதே மாதிரி தப்பாக பேசிடுவாங்கல்ல மீனா. எங்கள் அம்மா மனசை உனக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு சொல்ல, அத்தையை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா எப்பயும் போல் வீட்டு வேலையை செய்கிறது மட்டும் இல்லாமல் வெளியிலையும் டெக்கரேஷன் ஆர்டர்லாம் செய்கிறாங்க. அதன் மூலமாக மீனாவுக்கு நிறைய வருமானமும் வருது. மீனாவுக்கு இப்படி நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கிறதுனால மீனாவுக்காக முத்து புது ஆஃபீஸை வச்சு கொடுக்குறாரு. அந்த ஆஃபீஸை திறக்கிறதுக்கும் விஜயா தான் வராங்க. விஜயா நினைக்கிறாங்க, மீனா படிக்கலன்னு நினச்சோம், ஆனால் டெக்கரேஷன் ஆர்டரில் அந்த சிந்தாமணியை விட மீனா நிறைய சம்பாதிச்சு இப்போ மீனாவுக்குன்னு புதுசாக ஆஃபீஸ்லாம் இருக்குன்னா மீனாவை நாம் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும். மீனாவை நாம் நல்லா பார்த்துக்கிட்டா நம்மளையும் மீனா வந்து நல்லா பார்த்துப்பா, மதித்து சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் நம்மக்கிட்ட நம்பி கொடுப்பா அப்படின்னு நினச்சி இங்கே மீனாவை வந்து வாழ்த்து சொல்கிறாங்க விஜயா. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோகிணிக்கு இப்படி தான் பார்லரில் ஆரம்பித்து கொடுத்தோம், ஆனால் அந்த ரோகிணி நம்மளை ஏமாத்திட்டா. ஆனால் மீனா அப்படி கிடையாது, நேர்மையாக இருக்க போய் தான் இவ்வளோ நல்ல மதிப்போட மீனா வந்து உயர்ந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லி விஜயா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. இங்கே ரோகிணியை பார்த்து சொல்கிறாங்க, பாத்தியா, ஏமாத்தாத மீனா இப்படி முன்னேறிக்கிட்டே போகிறா. நீ ஏமாத்துனதுனால தான் இப்போ ஸ்டாஃபாக வேலை பார்த்து கம்மியான சம்பளம் உனக்கு கிடைக்குது. இதுலேயே உனக்கு புரிய வேண்டாமா ரோகிணி? இனியாவது மீனாவை பார்த்து திருந்து வீட்டில் உள்ளவங்கள ஏமாத்தணும்னு நினைக்காத, புரியுதா?
நாளைக்கு நீ தான் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும். மீனா இப்போ பெரிய ஆஃபீஸில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அதனால் மீனாவுக்கு வெளியில் நிறைய வேலை இருக்கும். வீட்டு வேலையெல்லாம் நீயே பார்க்கணும். மீனா கிச்சனில் வேலை செய்வான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. மீனா சமைச்சு தந்தாதான் சாப்பிடுவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. புரியுதான்னு கேட்குறாங்க. அத்தை, வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நான் கேட்குறேன். ஆனால் இப்படி எல்லாரும் முன்னாடி எப்போ பார்த்தாலும் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காதீங்க அத்தை. அதை மட்டும் என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி கண் கலங்கி பேசுகிறாங்க ரோகிணி. அப்படி தான் இருக்கும். தப்பு செஞ்சல, எங்களை ஏமாத்தினல, அப்போ அவமானப்பட்டு தான் நிற்கணும். மீனா மாதிரி ஆயிட முடியுமா உன்னால் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணியும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு மீனாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே அமைதியாக நிற்கிறாங்க. மீனா முன்ன மாதிரி இல்லாமல் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்க மீனாவுக்கு வீட்டில் இருக்கக்கூட நேரம் இல்லாமல் வெளியில் நல்ல பெரிய பிஸ்னஸ்லாம் செய்கிறாங்க. ஆனால் ரோகிணி எப்பயும் போல் இல்லாமல் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வெளியில் பார்லருக்கு கூட போக முடியாமல் வீட்டு வேலை அதிகமாக இருக்கிறதுனால கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. விஜயாத்தை என்னை கொஞ்சம் கூட ஒரு மருமகளாக யோசிக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டு வேலையை செய்ய வச்சு திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த மீனாவுக்கு மட்டும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. மீனா தான் நல்ல மருமகன்னு விட்டு கொடுக்காம பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. நானும் தான் பணம் கொடுக்குறேன், ஆனால் என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்ல மீனாவை பார்க்க மீனாவோட அம்மா தங்கச்சின்னு எல்லாருமே வந்திருக்காங்க. எப்பயுமே மீனா குடும்பத்திலேருந்து யாராவது வந்தாலே விஜயாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆனால் மீனா இப்போ நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே அவங்க வீட்டிலேருந்து வந்த மீனாவோட அம்மாவை வாங்க சம்மந்தின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு உபசரிக்கிறாங்க. அங்கே ரோகிணி கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு விஜயா, என்ன ரோகிணி கிச்சனில் என்ன செய்கிற, இங்கே பாரு மீனாவோட அம்மா தங்கச்சின்னு எல்லாரும் வந்திருக்காங்க, முதல்ல இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்க எல்லாருக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறாங்க. அத்தை, மீனா வீட்டில் உள்ளவங்களுக்கு நான் காஃபி கொண்டு வந்து கொடுக்கணுமான்னு கேட்குறாங்க ரோகிணி. இதை பார்த்த விஜயா, ஆமாம் நீ தான் காஃபி கொண்டு வந்து கொடுக்கணும், வேறு யார் வருவா, நீ தானே வீட்டு வேலையெல்லாம் செய்கிற, மீனாவுக்கு வெளியில் நிறைய வேலை இருக்குது. ஆமாம் சம்மந்தி, மீனாவை பார்க்க வந்தீங்களா அப்படின்னு சந்தோஷமாக பேச, என்னது இது, மீனாவோட மாமியார் நம்மளை பார்த்தாலே திட்டுவாங்க, மீனாவை பார்த்து ஓரமாக நின்று பேசிட்டு போயிடலான்னு நினச்சா இங்கே விஜயா சம்மந்தி மனசு மாறி உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு இவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறாங்க, இதெல்லாம் உண்மைதானா அப்படின்ற மாதிரி இங்கே பார்த்துக்கிட்டே இருக்க உடனே அண்ணாமலையும் வாங்க சம்மந்தி எப்படி இருக்கீங்கன்னு மீனாவோட அம்மா கிட்ட கேட்குறாங்க. உடனே விஜயாவும், சம்மந்தி இப்போ தாங்க வந்தாங்க, அதான் நானே பேசிகிட்டு இருக்கேன், இப்போ ரோகிணி காஃபி கொண்டு வந்துருவா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே கேட்குறாங்க மீனாவோட அம்மா, சம்மந்தி ரொம்ப மாறிட்டாங்கல்ல அப்படின்னு கேட்க, வேற என்னங்க, மீனா அந்த குடும்பத்துக்காக நல்ல வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறா, அப்போ நானும் மாறி தானே ஆகணும், மீனாவோட திறமை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன், அதான் நானும் என் மனசை மாற்றிக்கிட்டேன், மீனாவை மருமகளாகவும் ஏற்றுக்கிட்டேன். இப்போ மீனா வீட்டு வேலையெல்லாம் செய்கிறதில்ல, ரோகிணி தான் வீட்டு வேலையை செய்கிறா, மீனா வெளியில் நல்லா சம்பாதிக்கிறா, மீனாவோட அருமை பெருமை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு சம்மந்தி, இத்தனை நாள் மீனாவையும் உங்களையும் நான் மதிக்காமல் பேசிட்டேன், என்னென்னவோ பேசி உங்களை திட்டியிருக்கேன், அவமானப்படுத்தியிருக்கேன், அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மீனாவோட அம்மாக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு விஜயா திருந்தி ரொம்ப சந்தோஷமாக மீனாவோட அம்மா கிட்ட பேசுகிறதெல்லாம் பார்த்து மீனாவோட அம்மா சந்திரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே ரோகிணியும் அவங்க வந்த எல்லாருக்கும் காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. உடனே மீனாவோட அம்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மீனாவை நீங்கள் மருமகளாக ஏற்றுக்கிட்டீங்கல்ல, அதுவே போதும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்க ரோகிணியும், விஜயாத்தை என்ன இப்படி மாறிட்டாங்க, மீனா லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பிக்க மீனாவை மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கும் என்ன காஃபி போட்டு கொண்டு வர சொல்கிறாங்க, என்ன எல்லாரும் முன்னாடி இப்படி திட்டுறாங்களே, என்னை மருமகளாக என்றைக்கும் விஜயாத்தை ஏற்றுக்கவே மாட்டாங்களா, மீனாவோட அம்மா தங்கச்சின்னு எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க முடியாமல் நான் தான் அவமானப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனாவை மருமகளாக ஏற்றுக்கிட்டு ரோகிணியை வெளுத்து வாங்குற விஜயாவை பார்த்து பதில் பேச முடியாத ரோகிணி கண்கலங்கி போய் நிற்கிறாங்க. கண்டிப்பாக விஜயாத்தை மனசை மாற்றி மீனா மாதிரியே நானும் விஜயாத்தைக்கு ஒரு நல்ல மருமகளாக இருக்கணும், ஆனால் விஜயாத்தை என்னை மருமகளாக ஏற்றுப்பாங்களான்னு தெரியலையே, மீனா மட்டும்தான் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க ரோகிணி.